கண்ணே, இது திருச்சி மண்ணுங்க. நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. வாங்க, இன்றைய வகுப்பு திருக்குறள் கதைகளில் வெகுளாமை அப்படின்ற ஒரு தலைப்பிலேருந்து ஒரு குறள். அந்த குறளுக்கு ஒரு குட்டி கதை கொடுத்துருக்குறாங்க. அந்த கதையோட தலைப்பு அழகுன்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ வாங்க, முதல்ல குறள் பார்த்துடலாம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இதுதான் குறள். இப்போ இந்த குறளுக்கு குட்டி கதை அழகுன்ற ஒரு தலைப்பில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கந்தன் அப்படின்னு ஒருத்தன் இருக்காங்க. அவனுடைய நண்பன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மாறன். கந்தன், நன்மாறன்னு 2 பேர் இருக்காங்க. சரிங்களா? இந்த கதையில் இப்போ பார்த்தீங்கன்னா கந்தனுடைய உருவத்தை பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கே கோபமாக வருமா. ஏன்னா எப்பவுமே கந்தன் எப்படி இருப்பான்? கோபமாக தான் இருப்பான். உருன்னு இருப்பான். மூஞ்சு அப்படியே உருன்னு வச்சுக்கிட்டு. வகுப்பில் யாராவது கந்தன் எங்கே இருக்கான், எங்கே ஆளை காணும் அப்படின்னு கேட்டால் மற்ற பசங்களாம் என்ன சொல்லுவாங்களாம்? அவன் எப்போ பார்த்தாலும் கோபத்தோட மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் அலைஞ்சிக்கிட்டு கிடப்பான். அவனை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதுலேருந்தே தெரியுது பாருங்க, அவன் எவ்வளோ ஒரு கோபக்காரன், ஒரு கடுப்பாக இருப்பான். எல்லாத்து மேலேயும் யார்கிட்டையுமே பாசமாக இருக்க மாட்டான். எப்போ பார்த்தாலுமே அவன் உருன்னு தான் மூஞ்ச தூக்கி வச்சுட்ருப்பான். அவன் பேர் கந்தன். அவன் யாருக்கிட்டையுமே பழக மாட்டான். எப்படி பழகுவாங்க? கந்தன்கிட்ட நண்பர்கள் யாராவது பழகுவாங்களா? நம்மளை பார்க்குறப்பே பயமாக இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க, இல்லைங்களா? அதே மாதிரி தான் வகுப்பில் கந்தனுக்கு யாருமே நண்பர் கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? கந்தனை பார்த்தோன்னே ஓடி போயிடுவாங்களாம். ஏன்னா ஐயோப்பா, இவனை பார்த்துட்டு இவன்கிட்ட பேசினா இவன் நம்மளை கடுப்படிப்பான், நம்மளை திட்டுவான், மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருப்பான். அப்பா இவன்கிட்ட போய் யாருப்பா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, இவன்கிட்ட போய் யாரு நண்பராக பழகிறது, வேண்டவே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி வகுப்பில் இவனை எல்லாருமே பார்த்து பயப்படுவாங்க, ஒதுக்கி தான் வச்சுருப்பாங்களாம். ஆனால் இந்த கந்தனுக்கு வகுப்பில் ஒரே ஒரு நண்பன் இருந்தான். அவன் பெயர் நன்மாறன். சரிங்களா? சரி, கந்தன் ஒரு நாள் தன் நண்பன் யாரு? நன்மாறன். அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம்? கந்தனும் நன்மாறனும் பேசிக்கிட்டு இருக்கப்ப கந்தன் சொல்கிறான் நன்மாறனை பார்த்து, நீ என்னப்பா, நீ சும்மா ஜம்முன்னு அழகா வெள்ளையா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்க. உன் முகமெல்லாம் பாரு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. ஆனால் பாரேன், நான் மட்டும் ஏன் தான் இப்படி என் முகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. என் முகம் பாரு கருத்து போய் நல்லாவே இல்லை. உன் முகம் எவ்வளோ அழகாக சம்முன்னு இருக்குது. என் முகத்தை பாரு கருத்து போய் நல்லாவே இல்லை. என் முகத்தை பார்த்தாவே யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கந்தன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய நண்பன் நன்மாறன்ட்ட தன்னுடைய கவலையை சொல்லிட்டு இருக்கப்ப தான் நன்மாறன் சிரிக்கிறான். சிரிச்சோடனே கந்தனுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன நான் கவலையாக என்னோட வருத்தத்தை சொல்லிட்டு இருக்கேன், நீ இப்படி சிரிக்கிறையே, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கத்துறான் கந்தன். அப்போ நன்மாறன் சொல்கிறான், நீ தினமும் உன்னோட முகத்தை கண்ணாடியில் பார்க்குறியா இல்லையா அப்படின்னு கந்தன்ட்ட கேட்குறான். இது என்ன கேள்வி? தினமும் நான் கண்ணாடியில் என் முகத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு நன்மாறன் சொல்கிறான், இன்னுமே உனக்கு புரியலையா? என்ன சொல்கிற நன்மாரா, எனக்கு புரியலையே அப்படிங்கிறான் கந்தன். அப்போ நன்மாறன் தன்னுடைய நண்பனான கந்தனுக்கு விளக்கம் கொடுக்குறான் பாருங்க. நெருப்பில் வாடிய பூக்கள் தம்மோட அழகை எல்லாம் இழக்கும். நம்ம பூ வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூவை நெருப்பில் போட்டோம்னா என்ன ஆயிரும்? அப்படியே எரிஞ்சு கருகி போயிடும் இல்லையா? அது போலத்தான்
உன்கிட்ட மாறாமல் ஒரு குணம் இருக்குது. அது என்ன குணம் அப்படின்னா உன்னோட கோபம். அந்த கோபத்தை மட்டும் நீ குறைச்சிக்கிட்ட அப்படின்னா உன் முகம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போதாங்க புரிஞ்சிச்சு நம்ம கந்தனுக்கு. சரி, நன்மாரன் சொன்னதில் உண்மை இருக்குது. நம்ம எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறோம். நம்ம கோபத்தை குறைச்சினா கொஞ்ச நாள் கட்டுப்படுத்தி இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கந்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு மாதம் யாருக்கிட்டையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சண்டை போடாமல் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு ரொம்ப அப்படியே கடுமையான ஒரு விரதத்தில் இருப்பாங்க இல்லையா, மாலை போட்டு சாமி கும்பிட்றவங்களாம் விரதமாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு மாதம் ரொம்ப கடுமையாக தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்ததுக்கு அப்புறம்தான் அதற்கப்புறமேல் போய் தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது கந்தனுக்கு தன்னுடைய முகம் அவ்வளோ ஒரு பொலிவாக அவ்வளோ அழகாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டான், ஆஹா, ஒருவன் தன்னை காக்கணும் அப்படின்னா தன்னை நேசிக்கணும் அப்படின்னா தனக்கு கோபம் வராமல் வச்சுக்கணும். தன்னுடைய மனசு கோபப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், நல்ல விதமாக இருப்பான். அடிக்கடி ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்துச்சுன்னா அவன் அந்த கோபத்தாலேயே சீக்கிரம் அழிந்து விடுவான் அப்படின்னு சொல்கிறதாங்க இந்த குட்டி கதை. அழகில் அப்படியே கோபத்தோடு இருக்கப்ப பார்த்திங்கன்னா உருன்னு இருக்கான். அதே கோபம் இல்லாமல் நல்லா சிரிச்சுக்கிட்டு அழகாக இருக்கப்ப பாருங்களேன் அவன் முகம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது தாங்க இந்த கதையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க. இந்த அழகுன்ற கதையில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு முகமும் உடலும் அழகல்ல, அவருடைய மனம் செய்கின்ற செயல், அவர் என்ன செயல் செய்கிறாரோ அதுதான் அழகு. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், முகத்தை வச்சும் உடம்ப வச்சும் யாருக்கிட்டையும் நண்பர்களாக பழகக்கூடாது. அவங்க நல்ல ஒரு செயலை செய்கிறாங்க, நல்லவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட தான் நம்ம நண்பர்களாக இருக்கணும். நல்லதை நிறைய கற்றுக்கலாம். இதுதான் அழகு. அதாவது முகத்தை விட உடம்பை விட நம்ம கண்ணால் பார்க்குறத விட அவங்க செய்கின்ற செயல் இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ கண்ணில் பார்க்குற ஒருத்தவங்க வெள்ளையாக அழகாக இருக்காங்க, ஆனால் அவங்க திருட்டு பயலாக இருந்தால் நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஆனால் அதே கருப்பாக இருந்தாலும் அவங்க நல்ல ஒரு உதவி செய்கிறாங்க, நல்ல ஒரு மனப்பக்குவத்தோடு இருக்காங்க, எல்லாரையும் அன்பாக அரவணைச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்கள தானே நமக்கு பிடிக்கும். இதுதான் இந்த கதை. சரி, இப்போ இந்த குறள் என்ன திரும்ப ஒரு தடவை படிக்கலாமா? தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். நம்ம கோபத்தை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது. நம்ம கோபத்தை குறைக்காம இருந்தோம் அப்படின்னா அந்த கோபமே ஒரு நாள் நம்மளை அழிச்சிடும். அந்த கோபத்தாலேயே நம்ம வாழ்க்கை அழிந்து போய்விடும் அப்படின்னு தான் இந்த குறளில் சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். சரி, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிச்சா? சரி, வாங்க சரியான சொல்லை தேர்வு செய்வோம். போலாமா? பொறை என்பதன் பொருள் என்னன்னா பொறுமை. நிறையுடைமை சொல்லை பிரித்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. நிறை கூட்டல் உடைமை. இரண்டாவதாக உள்ளதை டிக் பண்ணிக்கோங்க. மெய் கூட்டல் பொருள் சொல்ல சேர்த்து எழுதுறப்ப மெய்ப்பொருள் இப்பு சேர்த்துக்கணும். மூன்றாவதாக இருக்க ஈய டிக் பண்ணிக்கோங்க. நான்காவது பாருங்க, வெகுளாமை சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா சினம் கொள்ளாமை. இதுக்கும் ஈ தான் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது போற்றி ஒழுகப்படும் பண்பு என்னன்னா பொறையுடைமை. ஆவணா நெடில் ஆவணா டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வினாவிற்கு விடையளிக்கையில் பொறையுடைமை எப்பொழுது போற்றப்படும்னு வினா கேட்டிருக்காங்க. அதற்கு நிறைவுடையவராக இருக்கும் தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும்னு எழுதிருங்க. இரண்டாவது, மெய்ப்பொருள் காண்பது அறிவு என வள்ளுவர் கூற காரணம் என்ன அப்படின்னா உண்மையான பொருளை காண்பது தான் அறிவு அப்படின்னு வள்ளுவர் கூறியிருக்கிறார்னு எழுதிருங்க. மூன்றாவது, நாவை காக்காவிட்டால் ஏற்படும் துன்பம் என்ன அப்படின்னா
காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். அதுதான் விடை, எழுதிருங்க. சினம் எப்போது ஒருவரை அழிக்கும் அப்படின்ற வினாவுக்கு விடை, ஒருவர் தன்னை தானே காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு காத்துக்கொள்ளாவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும். அடுத்ததா பாருங்க, 5வது வினா. நீங்கள் படித்த திருக்குறள் கதைகளில் உங்களுக்கு பிடித்த கதை எது, ஏன்னு நீங்க வகுப்புல கலந்துரையாடுங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, பொறுத்துகக்கு பொறைனா பொறுமை, மெய்ப்பொருள்னா உண்மை பொருள், காவா கால் அப்படின்னா காக்காவிட்டால், சோகாப்பர் அப்படின்னா துன்பப்படுவர், சொல்லிலுக்குன்னா சொல் குற்றம். சரிங்க, இன்றைய வகுப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நாளைய வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் குட்டீஸ். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம்.